நண்பர்களே வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? நண்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு ஆளுமை நிறைந்த ராசி. காரணம், இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கக்கூடியது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம். மறக்க முடியாத ஒரு ஆளுமை நம்மளை விட்டு போன ஒரு நாள். புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு எல்லாராலையும் பார்த்தாலே மிரண்டு நிற்கக்கூடிய ஒரு ஆளுமை. இந்த ஆளுமையை நாம் இழந்த இந்த 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். 2024 எப்படி இருக்க போகுது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு? மற்ற ராசிக்கு இல்லாத ஒரே ஒரு பெரிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. நம்ம மறைந்த அம்மாவை நினைச்சாலே தன்னை போல எல்லாத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். அம்மான்னு நினைச்சாலே சிம்ம ராசிக்கு தன்னம்பிக்கை, தைரியம் வந்துடும். காரணம், ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஆளுமை யாராலையும் மறக்க முடியாது. தன்னந்தனியாக ஒரு பெண்ணாக அவங்க அம்மாவை வளர்த்த விதத்திலையும் வளர்ந்து வந்த விதத்திலையும் சரி, அரசியல்லையும் சரி, அம்மாவோட இடத்த இன்றைக்கும் யாராலையும் நிரப்ப முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு ஆளுமையான ஒரு பெண்ணாக, ஒரு அவதார மனுஷியாக வாழ்ந்து மறைந்த தெய்வமாக இன்னைக்கு எல்லாராலையும் ஒரு, அதாவது அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய, இன்னும் சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு எப்படின்னே சொல்கிறதுக்கு இல்லை அந்த வார்த்தை, அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை பெண். அந்த பெண் உதித்த, அந்த ராசியில் உதித்த எல்லா சிம்மராசிக்காரவங்களுக்கும் இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் குரு இருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு 2024. இதில் குரு மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அந்த ராசியை பார்க்கக்கூடிய கால நேரம் வரையிலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கக்கூடிய அந்த சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரே நேரத்தில் ரெண்டுமே சேர்ந்து உங்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்குது. இதில் சனி பார்வை உங்களுக்கு சிம்ம ராசிக்கு சனி அவ்வளோ அனுகூலமான பலனை தரமாட்டார். ஆனால் அந்த குரு பார்வை அதை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கும் மே மாதம் வரையிலும். மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறப்போ அந்த குருவுக்கான பலன் போடுறப்போ மறுபடியும் அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த சனியுடைய அந்த அமைப்பு மே மாதத்துக்கு பிறகு சனி மட்டுமே ராசியை பார்ப்பார். இந்த ராசியை சனி பார்க்கக்கூடிய இந்த கால நேரம் சதய நட்சத்திரமாக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்கு சதய நட்சத்திரம் அவ்வளோ அனுகூலமாக இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகம் நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம், இது எத்தனையுமே சதய நட்சத்திரத்துக்கு அந்த சனி சஞ்சரிக்கக்கூடியதுக்கு அவ்வளோ அனுகூலமாக பலனை தராது. குறிப்பிட்டு மகம் நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும், அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போ அந்த சனியோடைய அந்த ஒரு 2024 ஒரு மத்திய பகுதி வரைக்கும், மே மாதம் வரையிலும் குருவுடைய அனுகிரகம் இருக்கிறனால அந்த சனியுடைய தாக்கத்தை குறைச்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எப்போ பார்க்குறப்போ அங்கே சதய நட்சத்திரத்தில் அந்த சனியுடைய தாக்கம் இருந்து பார்க்குறப்போ நீங்கள் அந்த இடத்துல கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். காரணம் அங்கே கேது 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே, 2ஆம் வீடுங்கன்னா அங்கே குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் ஒத்துழைப்பு, உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக உங்களுடைய நீண்ட நாளைய பிரச்சனை, ஏன்னா 8ஆம் வீட்டில் ராகு வந்தாலே கடந்த கால பிரச்சனைகள் இன்றைக்கி தலை தூக்கும். அந்த இடத்துல உங்களை நல்ல விதமாக கைடு பண்ணி, எந்த இடத்துலையும் உங்களை சங்கடப்படுத்தாமல் உங்களை பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் குடும்ப ஒத்துழைப்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் ராகு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வைக்கும். அந்த உணர்ச்சி வசப்பட வைக்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் அது கூட சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ராகு உங்களுக்கு ரேவதி நட்சத்திர ஸ்தானத்தில் பயணமாகிறாரு. ரேவதிங்கிறது உங்களுடைய 2-11ஆம் பாவம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவம்னா குடும்பம், 11ஆம் பாவம்னா லாபஸ்தானம், மூத்த சகோதரன் சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த இடத்துல அந்த ராகுவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுறாரு. அப்போ சனி ஒருவனே சிம்ம ராசிக்கு கெடுதலை தர மாதிரி இருக்காரு. ஆனால் அதற்கு கூட நான் இந்த இடத்துல ஒரு பரிகாரமாக சொல்லிடுவேன். அந்த குருவுடைய பார்வை இருக்கிறனால அது வரைக்கும் எந்த பரிகாரமும் தேவையில்லை.
அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு பிற்பகுதியில் வரக்கூடிய அந்த சனியுடைய பார்வைங்கிறது வர்றப்போ சிம்ம ராசிக்காரவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள அந்த ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல பரிகாரமாக நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா நடைமுறையே பரிகாரம். எப்படி நம்மளுடைய இயல்பு நம்ம எதையும் ஆர்கியூமெண்ட்டாகவோ வாக்குவாதமோ எடுத்துகிட்டு போகாமல் நம்ம உடன் பிறந்தவங்களுடனும் சரி குடும்ப நபர்களுடனும் சரி நம்ம பரஸ்பரம் பகமை பாராட்டாமல் குற்றம் பார்க்காம நல்ல விதமாக அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போயிட்டாலே அங்கே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனாலும் சனி லக்ன ராசியை பார்க்குறப்போ அந்த மாதிரியான நம்மளை இருக்க வைக்காது. அப்போ என்ன ஆகும், சனி ராசியை பார்த்தாலே இந்த இடத்துல சனி ஆட்சியும் இல்லாமல் ராசிக்கு 7ல் பலம் பொருந்தி ஒரு அமைப்பில் ஆட்சி பெற்ற திக்பலங்கிற அமைப்பில் இருப்பார். அப்போ இந்த திக்பலம் இந்த அமைப்பில் சனி வந்துட்டாலே சிம்ம ராசிக்கு எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா அங்கே பிறந்த தசாபுத்தி அதில் பிறந்த ஜாதகத்தில் சரியாக இல்லாத பட்சத்திற்கு அனுகூலம் இல்லாத பட்சத்திற்கு அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல சிம்ம ராசிக்கு அனுகூலமான கிரகங்களுடைய குருவுடைய தசையோ அடுத்து புதனுடைய தசையோ அடுத்து செவ்வாயுடைய தசையோ அடுத்து ராசியாதிபதியுடைய சூரியனுடைய தசையோ இதெல்லாம் நடக்கிறப்போ அது தசையோ புத்தியோ அது நடக்கிறப்போ இந்த சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன் பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது. அப்போ அந்த இடத்துல 7ஆம் வீட்டில் சனிங்கிறப்ப என்ன, கணவனை குறிக்கும், உங்களுடன் பயணப்படக்கூடிய அனைவரையும் குறிக்கும், நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை குறிக்கும், உங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட்டாளிகளை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல யாரும் டாமினேட் பண்ணாமல் நாம் பரஸ்பரம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாலே அங்கே ஏறக்குறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அப்போ இந்த சனியால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை நாம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிம்ம ராசிக்காரவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சனி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் தூபமே உங்களுக்கான பரிகாரம். தூபம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி புகையோ அல்லது நம்ம ஏதாவது கோயிலுக்கு சாம்பிராணி வாங்கி தரதோ அல்லது இந்த இடத்துல ஏதாவது குண்டம் இறங்கக்கூடிய கோயில்கள் இருந்தால் அதுக்கு நம்ம விறகு குச்சி வாங்கி தரதோ இல்லை ஏதாவது ஹோமம் நடந்ததுன்னா கோயில்களில் அங்கே நம்ம நேரத்தை செலவழித்து அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதோ. ஸோ இந்த மாதிரியான எளிமையான பரிகாரம் செலவில்லாமல் முடிஞ்ச வரைக்கும், அதாவது 7ஆம் வீட்டில் சனினாலே அடுத்தவங்கன்னு அர்த்தம், அடுத்தவங்க கிட்ட நடக்கக்கூடிய ஒரு இதில் நாமளும் கலந்துக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா நம்மளுடைய அந்த கெடுபலன் குறைஞ்சிடும். ஸோ இது ஒரு எளிமையான பரிகாரம் மாதிரி நீங்களே பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே யாகமோ ஹோமமோ நடந்தால் கண்டிப்பாக அதில் கலந்துக்குங்க. இல்லை நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் மாலை பொழுது சரியாக சொல்லணும்னா 5:30லேருந்து அந்த 6:30 மணிக்குள்ளே அந்த 1 மணி நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் சரி விட்டுட்டு இங்கே சாம்பிராணி கடையில் கிடைக்கும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த சாம்பிராணி தூபம் போட்டு வீட்டில் காமிக்கலாம். இது டெய்லி செய்ய முடியலையா, கடைசிக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையும் அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த வியாழக்கிழமையும், ஆக செவ்வாய் வியாழன் சனி 3 நாள் குறிப்பிட்டு செய்கிறது நல்லது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சனியினுடைய அந்த கெடுபலன் இந்த சிம்ம ராசிக்கு பெரிய பாதிப்பை தராது. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வாக்குவாதங்கள் இது அத்தனையும் இந்த பரிகாரத்தின் மூலம் மட்டுப்படும். அதே மாதிரி பொருளாதாரம் கையிருப்பு சேவிங்ஸ் கொஞ்சம் செலவழிக்கும்படி வரும். அந்த செலவை நாம் சுப செலவாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ தேவையானதுக்கு செலவு பண்ணுவோம், தேவையில்லாததுக்கு செலவு பண்ண வேண்டாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, ஏன்னா கேதுங்கிறப்ப பெருசாக எதையும் கொடுக்காது. அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நம்ம அடுத்தவங்களை பார்த்து நிறைய இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய ஆசைகளை தூண்ட வைக்கும். அப்போ அந்த இடத்துல நாம் தேவையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த செலவுகளை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய கையிருப்பும் குறையாது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே குரு உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். அது கூட மே மாதம் வரைக்கும், மே மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய பலன் எப்படிங்கிறத நாம் மறுபடியும் குரு பயிற்சியில் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்குறப்ப இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பெரிய அளவுக்கு பயப்படும்படி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பரஸ்பரம் அட்ஜஸ்ட் பண்ணி வாக்குவாதமாக எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையாக கூட வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிங்கள். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.